இங்கு பேசியிருக்கக்கூடிய தலைமை உரையாற்றிய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும், அதே போல இனிய நண்பர் உருந்தலட்சுமி கல்லூரியுடைய முதல்வர் திரு ரவிச்சந்திரன், பேராசிரியர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இதற்கு முன்பு பேசிய எங்களுடைய தமிழாசிரியை கவிதா அவர்களுக்கும், மற்றும் பேச அனைத்து அறிவாளர் 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 பேரவை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் பேச்சாளன் அல்ல, ஆனால் செயல்பாட்டாளர். எனவே இந்த நிகழ்ச்சியிலே நான் முதலாவதாக என்னுடைய மனைவியை இழந்து நான் தனிமையாக அகனப்பட்ட பிறகு நான் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. நான் கடந்த ஒரு ஆண்டாக எப்படி தனிமையில் இருக்கிறேன் என்பதை நான் நன்றாக நான் உணர்கின்றேன். இந்த உணர்வானது என்னை எவ்வாறு மனம் வலிக்கிறது என்பதை தெரியும். நான் அதிக நேரம் பொதுப்பணியில் ஈடுபட்டுக்கின்ற காரணத்தால் கூட தனிமையில் நான் இருப்பது எனக்கு, நான் என்னுடைய கட்டுரைகள் எழுதுவது, பொது வாழ்வில் ஈடுபடுவது என்று இந்த காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றேன். மகளிர் என்பதை பற்றி மிக சிறப்பான முறையிலே பேராசிரியர் ரவிச்சந்திரன் அவர்கள் வரலாற்று பூர்வமாக சொன்னார்கள். அதே போல முன் தலைமை உரையாற்றிய பேராசிரியர் அவர்களும் மிக சிறப்பாக சொன்னார்கள். கவிதா அவர்கள் அவருக்கே உரிய பாணியிலே கவிதை சொன்னார்கள். இதை மிக சிறப்பான முறையிலே மகளிருடைய செயல்பாடுகளை அவருடைய நுண்ணறிவை வைத்து நம்முடைய குகனையா அவர்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த ஏஐ மூலமாக மிக சிறப்பான பாடல்களையும் கவிதைகளையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அறிவாற்றல், அவருடைய இயல்பான குணங்கள், தமிழ் மேல் உள்ள பற்று, இதை நாம் நன்கு அறிவோம். இருந்தாலும் அதை எவ்வாறு நவீன தொழில்நுட்பத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்பதை கண்டு நான் வியந்து போனேன். அந்த அளவுக்கு நான் ஒரு போட்டோ அனுப்பினால் அந்த போட்டோவை வைத்துக்கொண்டு மிக சிறப்பான ஒரு பாடலை அமைத்து கொடுத்துள்ளீர்கள். எல்லோராலும் பாராட்டப்படுகின்றது. அதுபோல்தான் அவரை பற்றி நான் ஒரு சமீபத்திலே ஆங்கிலத்திலே ஒரு கட்டுரை எழுதினேன். அதை படித்து விட்டு அவர்கள் நான் அதற்கு தகுதிதானா என்று கேட்டார்கள். அவர் நான் எழுதியதை விட 300 மடங்கு தகுதியானவர் நம்முடைய குகன் ஐயா அவர்கள். அவருடைய தலைமை வரக்கூடிய நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதிலே நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஏற்றால் அவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், திருச்சிக்கு வர வேண்டும் என்று நான் பல சமயம் அழைக்குவதெல்லாம் வந்திருக்கிறார்கள். எனவே அப்பேற்பட்ட அவருடைய தலைமையிலே பெண்களை பற்றி பேசுவது, குறிப்பாக ஜெயா வேலாச்சலம் இருப்பார்கள் நினைக்கின்றேன். அவர்கள் போன்றவர்கள் இங்கு கலந்து கொண்டிருப்பது மிக சிறப்பான விஷயம். அவர்களெல்லாம் முதல்ல ஈடுபட்டவர்கள். எனவே நான் தமிழ்நாடு அன்புடைய அறப்பணி மன்றத்தின் மூலமாக நான் குகனையா அவர்களை அறிவேன். அதன் மூலமாக இப்பொழுது பெண்களை முன்னிலைப்படுத்தி ஏறத்தாழ நான் சொல்வது செயல்பாட்டு அடிப்படையில் பெண்களை முன்னிலைப்படுத்தி ஏறத்தாழ 3 லட்சம் மரக்கன்றுகள் நடக்கூடிய திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். குறிப்பாக சேலம், திருச்சி, நாமக்கல் மாவட்டத்தில் புதிதாக எடுக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் அதில் முழுமையான ஈடுபாடு காண்பிக்கின்றார்கள். மகளிரை முழுமையாக ஈடுபடுத்தினால் வெற்றி பெற முடியும் என்பது என்னுடைய எண்ணம். கடந்த தமிழகத்திலேயே மகளிருக்காக செயலாற்றிய தொண்டு நிறுவனம், சிறப்பான தொண்டு நிறுவனம் என்று தமிழக அரசால் விருது பெற்ற நிறுவனம் நான் சார்ந்த நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 1,20,000 மகளிருக்கு அவருடைய வாழ்வாதாரம், கல்வி இளமை சீர் செய்யப்பட்டிருக்கிறதை ஆய்வு செய்து அந்த விருதை வழங்கினார்கள். நான் தமிழ்நாடு தொடர்கல்வி வாரியத்தினுடைய தலைவராக இருந்தபோது 4 காரணிகளை வைத்து செயல்பட்டோம். ஒன்று, சமநிலை கல்வி. ஆணுக்கு என்ன கல்வி கிடைக்கின்றதோ அந்த கல்வியை விட சிறந்த கல்வி பெண்களுக்கு வர வேண்டும் என்று சமநிலை கல்வி என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தினோம். பிறகு வாழ்க்கை தர மேம்பாடு, பெண்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக சிறப்பான வாழ்க்கை தர மேம்பாடு, அவர்களுக்கு சுகாதாரத்தினுடைய பல்வேறு காரணிகள் போய் சேர வேண்டும் என்ற அமைப்பு. மூன்றாவது, பெண்களுக்கு எம்பவரிங் விமன் த்ரூ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்வார்கள். பொருளாதார மேம்பாடு வந்து விட்டால் பெண்களுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக அமையும், அவருடைய எம்பவர்மெண்ட் வந்துவிடும். எனவே இந்த மூன்றாவது. 4வது தலைமைத்துவம். இன்று பார்த்தால் யூபிஎஸ்சியிலே
தமிழ்நாட்டை சார்ந்த பெண் இந்தியாவிலேயே 2வது இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் நம்முடைய பெண்கள் மிக சிறப்பான வகையில வரக்கூடியதற்கு அவர்களுடைய ஆற்றல் சிறப்பாக இருக்கிறது. அதுக்கு தகுந்த வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாலே மட்டும் போதும். இப்பொழுது உயர் கல்வியிலே தமிழ்நாடு மிக சிறப்பாக விளங்குகிறது. அதிலே பெண்கள் எங்கு சென்றாலும் முதல் இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். நாம் நடத்தக்கூடிய பள்ளிகளில் கூட முதல் பதிவில் பெறக்கூடியவர்கள் பெண்களாகவே இருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களது பள்ளிகளில் கூட ஏறத்தாழ 98% 100 பேர் வேலை செய்தால் 98 பேர் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட போது அந்த திட்டமானது வெற்றிகரமாக அமைகிறது. எனவே பெண்களை முன்னிறுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள், அது அரசு திட்டமாக இருந்தாலும் இப்பொழுது கூட நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு வகையான சலுகைகளை மகளிருக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளும் அவருடைய கவனமெல்லாம் பெண்களுக்கு எவ்வாறு நன்மை செய்ய வேண்டும் என்று உண்மையாக நினைக்கிறார்களோ அல்லது வாக்கு பெறுவதாக நினைக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் பெண்களை முன்படுத்துகிறார்கள். இருந்தாலும் அது அவசியமான ஒன்று. பெண்கள் சரியான முறையிலே கல்வி கற்றுவிட்டால் அந்த குடும்பம் முழுவதும் கல்வி கற்றதாக ஆகிவிடும். குறிப்பாக இன்றைய சூழலிலே மது போதைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பல இளைஞர்களை திருத்துவது இந்த பெண்கள் சமுதாயம்தான். எனவே இளைஞர்களை பார்த்து பெண்கள் கெட்டுப் போய்விடக்கூடாது. பெண்களை பார்த்து ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சூழலாவது ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தினத்தை நாம் முழுமையாக பெண்களுடைய நலனுக்காக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் தலைமைத்துவம் மிக சிறப்பான முறையிலே பல மாவட்டங்களிலே ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, நம்முடைய கிராமத்து பெண்கள் மிக சிறப்பான முறையிலே அவர்களுடைய வேலை செய்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய நாட்டிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய உணவு உற்பத்தி மிக சிறப்பாக இருக்கிறது. அவர்களுக்கும் நன்றி சொல்லி, அதே போல பல பல துறைகளிலே பணியாற்றக்கூடிய அனைத்து மகளிருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. மிகவும் நன்றி. மிக சிறப்பாக நல்ல ஒரு உரையாற்றினீர்கள். எங்கெங்கு காணினும் சக்தியடா, 7 கடல் அவள் வண்ணமடான்னு சொல்லி மகாகவி பாரதியார் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இன்று எல்லாமே சக்திமயம் ஆகிக் கொண்டிருக்கிறது. நான் எல்லா இடத்திலுமே, எல்லா இடங்களிலுமே. ஆக அவ்வாறு பாரதி போற்றக்கூடிய அந்த சக்தியாகிய பெண்கள், பெண்களுடைய சக்தி வளர்ச்சி பெற வேண்டியது, முன்னேற வேண்டியது அவசியம் என்பதற்கு எங்களை போன்றவர்கள் எல்லாம் வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஐயா சேவை ஐயா அவர்கள் உண்மையிலேயே அவர் சொன்னது போலவே செயல்பாட்டாளர். அந்த மகாகவி பாரதி கூட சொல்வார், எமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று சொல்லுவார். நம்ம சேவை ஐயாவும் இமைப்பொழுதும் சோராதிருப்பவர் தான். ஆனால் எமக்கு தொழில் கவிதைன்னு அவர் சொன்னாரு. இவருக்கு தொழில் வந்து சேவைன்னு என்று இவர் வைத்திருக்கின்றார். தொழிலாகவும் அவருடைய ஆத்மாவுடைய அனைத்து ஆர்வமாகவும் அதுதான் இருக்கிறது. ஆக சேவைக்கென பிறந்தவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆக அதுபோன்று செயலே சிறந்த கவிதை என்று சொல்வார்கள். ஆக அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு கவிதை தான். ஆக அப்படி கவித்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சேவை அவர்கள் இன்று பெண்களின் உண்மையான முன்னேற்றத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய இணைய பக்கத்தில் தினமும் செய்திகள் வரும். அந்த செய்தியிலே பெண்கள் முன்னேறுவதற்கான பணிகள் பலவும் தினமும் நடந்தேறிக் கொண்டிருப்பதை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆக அப்படிப்பட்ட சேவைக்கு அவரை பார்த்து நான் மிகவும், அது பொறாமை என்று அல்ல, இப்படி ஒரு மனிதர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இதுபோன்று செயல்படுவதற்கு என்பது எவ்வளவு கடினமான ஒரு காரியம். அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது எப்படி உருவாக்க முடியும் என்று எல்லாம் நான் யோசிப்பேன். ஆனால் அவர் அவருடைய இளம் வயதில் இருந்து படிப்படியாக தன்னுடைய நான் ஒவ்வொன்றும் நானா செதுக்கிய செங்கல்லாம் என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு சினிமா படத்துல ஒரு வசனம் வருமே, ஒன்று நானா செதுக்கியதுடாங்கிற மாதிரி அவர் இந்த சேவை நிறுவனத்தை அவர் செதுக்கி இருக்கின்றார். அதை கொண்டு அவர் அருமையான சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட சேவையாளராகிய சேவை அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றம் என்பது எவ்வளவு தூரம் இது நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவசியமானது என்பதை மிக சிறப்பாக சொன்னார். அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய அருமையான நேரத்திலும் வருகை தந்து இந்த உரையை ஆற்றியதற்கு நன்றி.